நாணயங்கள் மௌன ஆசிரியர்கள். வரலாறு அவற்றின் பாடம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சியுடன். இந்திய திருநாட்டின் புழக்கத்தில் நீண்டகாலம் முக்கியம் இடம் பெற்ற நாணயங்களில் இந்த ₹1 நாணயம் மதிப்பு மிக்கதாகும். இந்திய அரசின் பொருளாதாரமும் வேளாண்மையும் பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட மிக மிக சிறப்புமிக்க வரலாற்று நாணயமாகும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உலோக கலவையுடன், அதாவது இக்கலவை உலோகம் கெடாமல் இருக்க பயன்படுத்தப்படுவதாகும். வட்ட வடிவில் அமைந்ததும் நிறை 4.85 கிராம் ஆகவும் விட்டம் 25 மில்லிமீட்டரும் கொண்டமைந்த அழகிய நாணயமாகவும் காணப்படுகின்றது. இந்நாணயத்தை RK சேதி என்பவர் வடிவமைத்துள்ளார். இந்நாணயத்தின் முன்பக்க தோற்ற அமைப்பு நாணயத்துக்கு அழகும் நேர்மையும் சேர்ப்பதாக அமைந்துள்ளது. 1 என்ற இலக்கத்தின் இரு புறங்களிலும் கதிர்மணி தாள்கள் காணப்படுகின்றன. வேளாண்மை வளம் இந்தியாவின் முக்கிய வருவாய்த்துறை என்பதை குறிக்கும் 1 இலக்கத்தை சூழ்ந்திருக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது உணவு பாதுகாப்பு, நாட்டின் மக்களுக்கு உணவு வழங்கும் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் விவசாயிகளின் கடின உழைப்பையும் மதிப்பையும் பிரதிபலிக்கிறது. மேல் பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் ரூபி எனவும் 2001 நாணயம் அச்சடிக்கப்பட்ட ஆண்டையும் குறிப்பதாக அமைந்துள்ளது. மறுபக்க வடிவமைப்பு வலதுபுறம் ஆங்கிலத்தில் இந்தியா எனவும் சர்வதேச அடையாளத்திற்கு பயன்படும் வகையில் அமைந்ததாகவும், இடதுபுறம் பாரத் எனவும் இந்தி மொழியில் அச்சடிக்கப்பட்டுள்ளது. இந்தி நாட்டின் முதன்மை மொழியாகும். இதன் நடுவே பெரியதாக அசோகர் சிங்கத்தூண் காணப்படுவதை அவதானிக்கலாம். கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசர் அசோகர் காலத்தில் உருவாக்கப்பட்டு 1950 ஜனவரி 26 முதல் இந்திய அரசின் தேசிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டதாகும். இதில் 4 சிங்கங்கள் 4 திசைகளை நோக்குவதாக அமைந்துள்ளன. இது வலிமை, நீதி, அமைதி, ஒற்றுமை என்பவற்றை கூறுவதாக அமைகின்றது. இந்த சின்னத்தின் கீழ் சத்தியமேவ ஜெயதே, அதாவது உண்மைதான் வெல்லும் என்ற வாசகம் பயன்படுத்தப்படுகின்றது. சிங்கம் நிற்கும் நாணயம் தேசத்தின் பெருமை காட்டும் சின்னம். நாணயத்தின் இரு பக்கங்களிலும் ஒரு யுகத்தின் கதை பேசாமல் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது என கூறி மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நன்றிகளுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.